நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத குடும்பம். அம்மா வந்து கிறிஸ்டின், அப்பா ஹிந்து, பக்கா ஹிந்து. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாரும் பார்த்தாங்க, என்னை வெறுக்க பார்த்தாங்க, இந்த பையன் ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், அப்பா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னடா சொல்கிறேன் அப்படின்னாரு. என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டேன்? இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஐயோ, இங்கே ஊருக்கு நம்ம தாத்தாக்கு எல்லாருக்கும், தாத்தாக்கு தெரிஞ்சானே ஆத்தாக்கு தெரிஞ்சானே? உங்களுக்கு தெரியும், நீங்கள் தானே என்னை பெற்றவங்க, உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன் அப்படின்னு. அது என்ன காலேஜ்னாரு? அது ஒரு காலேஜ். அவர் தெரியும் பைபிள் காலேஜ் என்னன்னு தெரியாது. அது ஒரு காலேஜ் படிக்க போகிறேன்ட்டு ரெடி ஆகிட்டேன். எங்கள் தாத்தாவுக்கு எல்லாம் பயங்கர கோபம். எங்கள் தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட 42 பேர் பேர பேத்தியெல்லாம். ஒரு ஆளுக்கு எங்கள் அத்தை பிள்ளைங்க, தாத்தாவுக்கு பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகளாம் சேர்ந்து 42 பேர். பெரிய மிலிட்ரியாக இருந்தது. இந்த மிலிட்ரிக்கெல்லாம் இராணுவ தலைவர் எங்கள் தாத்தா தான். அவர் வச்சத ஆட்டம். அவர்கிட்ட போய் சொன்னேன், இப்போ நான் இப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் போகிறேன். அடித்தாலும் செருப்புலனாரு. அதில் ஏடிக்கிறீங்க, கன்னத்தில் கையில் அடிக்கலை, செருப்பில் ஏடிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு செருப்பில் அடிக்கணுமா கேட்டேன் நான். செருப்பில் ஏடிக்கணும், அது வேற எவனா போய் அடிங்க செருப்பில். என்ன தொடக்கூடாது, நான் இயேசுடைய பிள்ளை. தாத்தாட்ட தைரியமாக யாரும் பேச மாட்டாங்க, அப்பா அம்மா கூட பேச, நான் இயேசுவின் பிள்ளை, என்ன செருப்பில் அடிக்கிறீங்க பிள்ளை, வேற யாரும் போய் அடிங்க, ரசிக்கப்படாத இருப்பா நேரம் போய் அடிங்க பண்ணேன். சொல்லிட்டு வீட்டு இருப்பேன். பாருங்கள், எனக்கு அடுத்த என் தங்கச்சி, எனக்கு அடுத்த என் சர்டிஃபிகேட்டை நான் BA தமிழ் இலக்கியம் முடித்தேன், ஹிஸ்ட்ரி தமிழ் இலக்கியமும். அதனால தான் அந்த ரகசியங்களாக கண்டுபிடிச்சேன் நான். இந்த ஓம்னா என்ன, அந்த மந்திரங்களாக இருக்குது, அதை பூரா கண்டுபிடிச்சேன் வீட்டில். அது இருக்குது. அப்போது என் தங்கச்சி எனக்கு முன்னாடி என் சர்டிஃபிகேட்டை தீ வச்சு எரிச்சான். இந்த மாதிரி உன்னை எரிச்சிட்டு ஓடி போனேன். நல்ல வேலை என்ன எரிக்க மாட்டேங்களா, அது போகிட்ட ஓடி. அப்படி போனதாம்மா காடு பரதேசியாய் அலைஞ்சோம். நடந்து 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 மேட்டுப்பாளையத்துக்கு ஊட்டிக்கு நடந்துருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. அது அப்போ அந்த காலத்தில் காசு கிடையாது, பணம் கிடையாது. அப்படி நடந்து என் சாட்சியை சுருக்கமாக சொல்கிறேன். கோயில்பட்டியில் தான் ஒரு தாயார் சாராமான்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க, ப்ராஃபஸி சொல்லுவாங்களாம். அவங்கள போய் பார்க்கலான்னு போயிட்டு அந்த வீட்டுக்கிட்ட போய் நிற்கிறோம். அந்த அம்மா ஆச்சரியமாக கொடுது, பன்னீர்செல்வம், நீ ஜான் பன்னீர்செல்வம்னு அழைக்கப்படுற உள்ள வாங்கிச்சு. நான் எங்கள் பையங்களை பார்க்க 7 ஏதோ ஓட்டை இல்லாட்டார் பேரெல்லாம் எழுதி. அந்த அம்மா அப்படி கூப்பிட்றாங்க, நீ எல்லிசி வில்லியம், நீ ஸ்டார்லி, நீ செல்வராஜ், காலேப் செல்வராஜ், இப்படி பேரை கூப்பிட்டுட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க, போச்சு நீ என்னத்தை சொல்ல போகிறாங்களே தெரியலையே, அப்படி ஒரு பயம். அப்போது சொன்னாங்க, நீங்கள் மற்றவங்களை 5 பேரை பார்த்து நீங்கள் எல்லாருமே பாஸ்டர் ஆகிடுவீங்க, இந்த தம்பியை நான் உலகம் பூரா கொண்டு போவேன்னாரு. என்ன சர்டிஃபிகேட் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போது ஆண்டவர் உலகமெல்லாம் கொண்டு போவேன்னு சொன்னார், வாக்குத்தத்தம். நாங்களும் பேசாமல் நம்பிட்டு வந்துட்டோம். நம்ம தானே செய்யணும். பாருங்கள், சொன்ன மாதிரி 3 மாதத்தில் 5 பேரும் பாஸ் ஆகிட்டா என்ன கைவிடப்பட்டுட்டோம். நான் கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல இருக்கிறேன், பாஸ்டர் வீட்டில். அப்போ தான் பிரதர் மோகன் சிலாசர்ஸ் 81ஆம் வருடம் அங்கே ஒரு சீனிவாசா கல்யாணம் பண்ணுறதுக்கு வர்றாரு செய்தி கொடுக்க. அப்புறம் அவர் சின்ன பையன் தான், இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், என்னை விட ஒல்லியாக இருந்தார். நான் கூட அப்போ நல்லா இருந்தேன். வந்து செய்தி கொடுக்குறாரு, நான் பாட போயிருக்கேன். பாடி முடிச்ச உடனே தான் என்னை கூப்பிட்டாரு, நல்லா பாடுறீங்களே, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. இங்கே தானே இருக்கிறேன். நான் சாதாரண சொன்ன இங்கே தானே இருக்கேன். நான் கூப்பிட்டா வருவாயில்லாமே, என்ன கூப்பிட்டா வந்துட்டு போகிறேன், கூப்பிடலாம் வரமாட்டேன் அப்படி சொல்லி தம்மா பேசியிருந்தேன். அவருக்கு ரொம்ப அது பேச்சு பிடிச்சிருந்தது, எனக்கு சாதாரணமாக பேசுகிற அப்படி. அப்போது அது பின்னால் தான் மோகன் சிலாசர் அறிமுகம் எனக்கு கிடச்சி மெதுவாக 4 மாடிக்குள்ளே எட்டு பார்த்தேன். 85ஆம் வருஷம் ஒரு காரியம் சொல்லிடுறேன். 85ஆம் வருஷம் மோகனே சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும்னு. எதை வச்சு எடுக்கிறது, அதே தீ வச்சு எரிச்சிட்டாலே, ஒன்றை எரிக்காமல் ஒன்று இது மாதிரி எரிச்சுட்டு சொல்லிட்டு எரிச்சு விட்டாலே தங்கச்சி. சரிட்டு ஒரு நண்பனை பார்க்க போனேன், திருச்சியில் என்னோட நண்பர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனேன். இந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் எடுக்கண்டானு. சரி கொண்டாட, சர்டிஃபிகேட்லாம் கொண்டாடாமே அப்படின்னு நினச்சிட்டு கொண்டாடாங்கிறான். ஏன்ட்ட எதுவுமே கிடையாமே. ஏய் நீ இந்தியாக்காரனா பாகிஸ்தான்காரங்கிறான். என்னடா இவன் இப்படி போடுறான், குண்டு அப்படி போடுறான்னு சொல்லிட்டு. நான் இந்தியாக்காரன் தான், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா எப்படி எடுக்கிறது பாஸ்போர்ட்டு? அது சொல்லிட்டு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம், காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனால் வாய்க்காலெல்லாம் தண்ணீரால் நிரம்பும், அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்பியிருந்தார் எனக்கு. நான் போய் அவன்கிட்ட சொன்னேன், நல்ல ஆளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து வந்துடுங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் 1 வினாடி 2 வினாடி உள்ள இருக்காது. திடீர்னு வந்தோடனே உன்னை ஆஃபீஸர் கூப்பிட்றாரு அப்படின்னா, போச்சு இவனே இந்த போட போகிறான், அந்த என்ன போட போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து அப்படியே எட்டி பார்க்குறேன். பிரைஸ் அலாட் பன்னீர்செல்வம் பிரதர், பிரைஸ் அலாட். நான் மனசுல அப்படி போடு சக்க போடு அப்படின்னு போயிட்டு, வாங்க பிரதர் உட்காந்து பிரதர் உங்களை நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டமே, நான் நினைத்தாயே ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன். மனசுகளை நினச்சிட்டு பாருங்க, ஆண்டவர் எப்படி வழி திறக்கிற பாருங்க. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. இரும்பு கதவுகள் தாழ்பாலை திறக்கிற ஆண்டவர், உள்ளங்களை உடைக்கிற ஆண்டவர். சும்மா வெறுமையாக போயிருக்கேன். அது பிரதர் இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றேன், காப்பியா டீயானு ஏதோ சொன்ன மட்டும் ஏதாவது குடிச்சுன்னு நினச்சிட்டு டீ கொண்டு வர சொல்லுவேன். பாருங்கள் 2 உளுந்த வடை வந்தது, டீ வந்தது. குடிச்சு பேசியிருக்கேன் போது, பிரதர் நான் உங்கள் பாட்டுக்கு அடிமை பிரதர் அப்படின்னாரு. ஆண்டவரே இப்படி அடிமை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன், யார் ரொம்ப நல்லதாக போச்சா, நம்ம காரியம் லேசாக போச்சு. என்னை மீட்டு வச்சாங்க. அந்த பாட்டு என்ன பாட்டு பாடினா, அவர் அடிமையான பாட்டு.
என் ஆரம்ப காலத்தில் நான் எழுதி பாடேன். என்னை மீட்ட ரட்சகனே என்னாலும் தூகித்து பாடுவேனே. என்னை மீட்ட ரட்சகனே என்னாலும் தூகித்து பாடுவேனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்துவான் மகனே. என்னை மீட்டு ரட்சகனே என்னாலும் தூகித்து பாடுவேனே. இந்த பாட்டு தான் அவர் அடிமையாக்கிறது. அப்புறம் தான் கேட்குறாரு, என்ன உளுந்த கூட ஒன்று இருக்கு முடிக்கல பிரதர், என்ன காரியமாக வந்தீங்க? அப்போ தான் விஷயத்தை சொல்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனை பிரதர், என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டாங்க, மாதிரி மோகனே ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும். நாங்கள் அப்படியானுமே ஒரு பெல் அடித்தார். ஒரு பிரதர் ஓடி வந்தார், பிரதர் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னாரு. இன்றைக்கி எந்த பாஸ்போர்ட் இங்கே தான் இருக்குது. என்ன அட்ரஸ்மா? பிரதர் ஜான் பன்னீர்செல்வம், ஜீசஸ் ரெடீம்ஸ், 4 மாவடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், 10/8, 4 மாவடி, சர்ச் ஸ்ட்ரீட். அதுதான் என்னுடைய பாஸ்போர்ட்டு. எங்கள் ஊர் இதை கொடுக்கவே இல்லை. அது கொடுத்து பாருங்க பிரதர், என்ன ஆச்சரியம், 10 நிமிஷத்தில் இந்த பாஸ்போர்ட் என் கையில் கிடச்சது. நல்லா கையில் தட்டு பார்ப்போம். அப்போ தேவன் எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க. இந்த பாஸ்போர்ட்டில் இது 13வது பாஸ்போர்ட்டு. அந்த முதல் பாஸ்போர்ட் கிடச்சது அப்படி 10 நிமிஷத்தில் ஒரு பாஸ்போர்ட் கையில் கிடச்சது. ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து மோகன்கிட்ட சொன்னேன், அண்ணே பாஸ்போர்ட் வாங்கிட்டேன். ஆமாம், 10 நிமிஷத்தில் கொடுத்துட்டாருமே. 10 நிமிஷமா? ஏன் 6 மாதம் அலைஞ்சாருமே, அதை நீங்கள் அலைஞ்சிருக்கலாம், எனக்கு 10 நிமிஷம் கொடுத்துரு. அமெரிக்க ஜனாதிபதி கூட கிடைக்காதான் 10 நிமிஷத்தில் பாஸ்போர்ட். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். கையில் தட்டுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்து அவரால் கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அற்புதம் செய்வார். எங்கள் தாத்தாக்கு 42 பேர் சொன்னல, மதுரை தமுக்க மைதானத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது. 2.5 லட்சம் 3 லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க. அப்போது எங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு, இந்த பையன் எங்கள் கூட்டத்தில் பாடுறானாமே, வாங்கட போய் பாட. ஒரு பஸ்ஸே பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். வந்து பின்னால் இருந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. அப்போ அந்த பாட்டு பாடிங்க. தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு, என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. தீமை வந்தும் நேர்ந்திடாமல் என்னை காக்கும் வந்து, தீமை வந்தும் நேர்ந்திடாமல் என்னை காக்கும் வந்து. என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. சிறுமை எளிமையோ மான மனிதன் நானும் நினைவாயினேன். சிறுமை எளிமையோ மான மனிதன் நானும் நினைவாயினேன். தீயுர் கையில் நீர் என்னை காப்பே, தீமையும் சேர்வதில்லை. தீயுர் கையில் நீர் என்னை காப்பே, தீமையும் சேர்வதில்லை. என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. இந்த பாட்டை பாடி இருந்திருக்கேன். என் தாத்தா அவ்வளோ வைராக்கியமுள்ள அந்த மனுஷன் அழுதார். கண்ணீர் பொல 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 பொலன்னு அவர் கீழே போயிருக்கு. அப்போ மற்ற பேரெல்லாம் பார்த்தேன், ஏன் தாத்தா அழுகிறேன், என்னாச்சுமே? நம்ம மாற்ற முடியாத ஒருவனை இயேசுநாதர் மாற்றி இத்தனை லட்சங்களுக்கு மத்தியில் நின்று பாட வைக்கிறாரு, அவரை துதிக்க வைக்கிறாரு. இயேசுதாண்டா உண்மையானவர். வாங்கட போகலாம், வீட்டு போகலான்ட்டு இருக்க சப்பு சவடா எல்லாம் வீட்டுக்கு எல்லாத்தையும் குப்பையில் ஊதி போட்டாங்க. இன்னைக்கு அத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. அதுதாங்க இயேசு. கையில் தட்டுங்க, கையில் தட்டுங்க, கையில் கட்டாதீங்க, கையில் தட்டி. இன்னைக்கு பாருங்க, என் சர்டிஃபிகேட் எரிச்ச என் தங்கச்சி போதகருக்கு மனைவியா மாறினா. முடிச்சூர்ல சென்னையில் தீ வச்சு எரிச்சவ போதகருக்கு மனைவியா மாறினா. இன்னும் 2 தம்பி மாதிரி தேனியிலையும் சின்னமனூர்லையும் பாஸ்டாக இருக்கிறாங்க. எங்கள் அம்மா அந்த டிவியில் நான் பாடுறது பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த டிவியை பார்த்து முத்தம் கொடுப்பாங்க. அது பிடிச்சி அப்போ பையன் சொல்லுங்க, அண்ணன் பாருங்க டிவியே இதாக ஒன்றா பெற்றவங்க அப்படி தாண்டா இருக்கும். ஒரு பையன் தற்கொலையாக வளர்ந்த பையன் அப்படி ஊழியம் செய்கிறான்னு பார்த்தா பெற்றதாக்கி சந்தோஷம் தானே இருக்கும். கொடுங்கடா, நீங்களும் முத்தம் கொடுக்கடா. இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகளாக எல்லாமே இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 3 மாதம் சொன்னாங்க, ஐயா நான் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தையா. நீ எப்போன்னு கேட்டேன். 3 மாதம் தொட்டில் குழந்தையா இருக்கும்போது ஒப்பு கொடுத்தையா. ஆண்டவரே இந்த பையனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடு. இயேசுவை பற்றி சொல்ல முடியாது, இது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறேன். ஏன்னா அப்போ ஒப்பு கொடுத்துருக்காங்க. அதான் நான் பார்த்தேன். நான் ஜகஜால கில்லாடி பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலையே. ஆண்டவர் கொண்டு போய் பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டார். அவங்க ஒப்பு கொடுத்தது. இன்னைக்கு பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளை ஊழியம் செய்யிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யிட்டு அப்படி சொல்லுங்க. முழு நேரமாக சொன்னால் சொல்லுங்க, வேலை செய்யணும்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்றீங்களோ கர்த்தர் அப்படியே நடத்துவார். அல்லேலூயா.